ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து இந்த ஒரு லெவல்ஸ்லாம் கட் பண்ணி கீழே வந்தாங்க அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு வந்து ஒரு மேலே போகிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடுக்கான என்ட்ரியும் வந்து எடுக்கலாம். ப்ரீவியஸாக முடிஞ்ச மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல புல்லிஷாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேல் நோக்கி போயிருக்காங்க. ஸோ எதுக்கான ஒரு புல் பேக்காவது மார்க்கெட் என்ன பண்ணுனா சின்னதாக வந்து ஒரு டவுன் சைடு வந்துட்டு தான் மார்க்கெட் வந்து மேலே போகும். பட் என்னுடைய வியூ பார்த்தீங்க அப்படின்னாலுமே வந்து ஒரு புல்லிஷ்கான வியூ தான் இருக்கு. இந்த ஒரு லெவலை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு புட் ஆப்ஷனுக்கான ட்ரேடும் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இங்கேயே மார்க்கெட் வந்து ஒரு இந்த லெவலை கட் பண்ணாங்க அப்படின்னா கால் ஆப்ஷன் ட்ரேடும் எடுக்கலாம். அல்லது இந்த லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் திரும்பினாலும் நான் கால் ஆப்ஷனுக்கான ஒரு என்ட்ரி அப்படிங்கிறது வந்து ட்ரை பண்ணுவேன். இங்கே இந்த லைனை பிரேக் பண்ணி கீழே வந்திருக்காங்க. ஸோ அது க்ளோஸ் வைக்கிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கிளியராக க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் கேண்டில் கீழே ஓப்பன் பண்ணாதான் நம்ம வந்து என்ட்ரி பண்ணணும். இங்கே வரும்பொழுதே அர்ஜென்ட் பட்டு ஒரு என்ட்ரியை பண்ணிடக்கூடாது. என்னுடைய வியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு கால் சைடுக்கான வியூ. இந்த ஒரு இடம் வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்க. இங்கேயுமே வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து பிரேக் பண்ணி வரலை. விக்கு மட்டும் வெளியில் வந்துட்டு மார்க்கெட் என்ன பண்ணுறாங்கன்னா மேலே தான் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு லெவல் கட் பண்ணாங்க அப்படின்னா நான் கால் சைடுக்கான என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட என்ட்ரி அப்படிங்கிறது வந்து நான் கொடுத்துட்டேன். என்னுடைய ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. என்னுடைய வியூ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் தான் இருக்கேன். இவ்வளோ தூரம் வந்து லாஸில் வந்துட்டு அகெயின் வந்து இப்போ காஸ்ட் டு காஸ்ட்டில் தான் இந்த ட்ரேட் இருக்காங்க. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுத்ததுனால நான் இங்கே வந்து என்ட்ரி அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய கேண்டில் வந்து அன்னைக்கு வந்து பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நல்லா மேலே போயிருக்காங்க. அகெயின் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்து ஸோ இந்த ஹையை கட் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து இன்னும் நல்லா மேல் நோக்கி போவாங்க. ஸோ இங்கே போயிட்டு ரிஜெக்ட் ஆகலாம். ஸோ அதுக்கு முன்னாடியேவும் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் வந்து என்னுடைய ஒரு டைரக்ஷனில் நான் என்ன ப்ரெடிக்ட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து நடந்துகிட்ருக்கு. அதனால் வந்து நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து இப்போவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. இப்படி தான் நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறது வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும். ஸோ அதாவது வந்து ஒரு டே ஹைங்கிறது இங்கே இருக்காங்க, டே லோ அப்படிங்கிறது இங்கே இருக்காங்க. ஸோ அதை கட் பண்ணி மார்க்கெட்டு கீழே வரல. இப்போ இந்த ஹையை கட் பண்ணாங்கன்னா மார்க்கெட்டு மேல் நோக்கி போவாங்க. இந்த லோவை கட் பண்ணாங்கன்னா கீழ் நோக்கி வருவாங்க. லைன் இருக்காங்க அப்படின்னா அந்த லைனில் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கங்கிறத பார்த்தோன்னாலே நம்ம வந்து என்ட்ரி அப்படிங்கிறது ட்ரை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இங்கே வந்து நிறைய டைம் வந்து இங்கேயும் வந்து சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ கேண்டில்ஸ் வந்து இங்கே சப்போர்ட் எடுத்ததுனால இதை பிரேக் பண்ண முடியாமல் மேல் நோக்கி போகிறாங்க. அதான் விஷயம். நான் வந்து என்னுடைய ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அப்படின்னா மார்க்கெட்டில் ரொம்ப பொறுமையாக இருந்து நம்மளை மார்க்கெட் விட்டுட்டு போகுதேன்னு அர்ஜென்ட் படாமல் ரொம்ப பொறுமையாக காத்திருந்து ப்ரிடிக்ட் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும். அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுற விஷயத்துக்கு ஒரு காரணம், ஒரு ரீசன் இருக்கணும். இந்த ரீசனால் மார்க்கெட் மேல் நோக்கி போகும், இந்த ரீசனால் மார்க்கெட் கீழ் நோக்கி வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுட்டு என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னா நம்ம வந்து தைரியமாக சேஃபாக ஹோல்டு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.